அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஊடக பொறுப்பாளர் சேர்மதுரை வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள, இல்ல ஒரு கலந்துரையாடல பண்ண போறோம். வாங்க. தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர் ரஜினிக்கு போட்டியா இப்போ ஒருத்தர் வந்து சினிமா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா. கருப்பு ட்ரெஸ்ஸோட ஜீப்லேருந்து இறங்கி நாத்திகர்கள்லாம் வெட்டி கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நான் வேற பெரியாரிஸ்ட் நாய் பயமா வண்டியில இருக்கு. ஏறமான்னு சொன்ன அந்த நாய் தானே. ஆ, இந்த எச்சம்பாங்கல்ல. ஓகே. அப்படின்னு சொன்னாலே உலக தமிழர்கள் அத்தனை பேர் கண்ணிலையும் வந்து போற ஒரு உருவம் அது. இப்போ தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து நல்ல அண்ணன் தம்பியா ம், அவ்வளோ பேரும் பழகிட்டு இருக்கோம்ல. ம், ம். இப்போ நீங்க என்ன ஜாதின்னு எனக்கு தெரியுமா? இல்ல, நான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஆனா நமக்கு நமக்கு நம்ம நம்ம முகத்தை வச்சு ம், நம்ம நிறத்தை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான். ம், ம், ம். யாரு? அவ்வளோ திறமை இருக்குங்கிறீங்களா? அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு. திறமை இருக்கு. ஆமா. ஏன்னா அதனால தாங்க அ நீங்க இந்தியா முழுக்க வந்துட்டாங்கல்ல. அந்த சென்சார் சிஸ்டம் வந்து அவங்களுக்குள்ள இன்பில்டா இருக்குங்கிறீங்களா? அது அவங்களுக்கே உரிய அது அது சென்ஸ் சொத்து அது. ஓஹோ! உழைப்புங்கிறதுக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு. உழைக்கிற கூட்டம் கிடையாது. ம், மக்களை வச்சு பொழைக்கிற கூட்டம். ம், எப்படி மக்களை சாதியா பிரிச்சு, மதமா பிரிச்சு, ம். இவங்கள வச்சு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. லாவகமா அதுவும் மணி அடிச்சுக்கிட்டு, இத்தனை வயித்த நூற்றாண்டா நிரப்பிக்கிட்டு, வெற்றிகரமா போய்க்கிட்டு இருக்குல்ல. இப்போ சினிமாவுல வந்து இப்போ மாரி செல்வராஜ், பாரஞ்சித்து, வெற்றிமாறன் இவங்கெல்லாம் வந்து சாதிய ஒழிப்ப பேசுற இடத்துக்கு நமக்குன்னு யார்றா இது சாதிய காப்பாத்துறதுக்கு ஒரு பயலும் இல்லையே, திறமைசாலி ஒரு பயலும் இல்லையே, ஒருத்தங்கிட்டயும் சரக்கு மிடுக்கு இல்லையே. புரியுதா உங்களுக்கு? அதான் ராஜா சரக்கு மிடுக்கோட வந்து ஆமா. ஹீரோயின் கேட்கிறாரு. அவரு 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 அண்ணன் திருமாவளவன வந்து ம், தலைவர் திருமாவ வந்து பேசணும்னா, ம். அவரு வந்து எடுக்கிற வார்த்தை சரக்கு சரக்கு மிடுக்கு. மிடுக்கு. அட கிறுக்கு பயல! ம். அவன் ஆனா கொஞ்சமாவது அவனுக்கு ம், தான் வீட்டு பொம்பளைய வந்து நம்ம அவமானப்படுத்துறோமே அப்படிங்கிற அந்த ஒரு இதாவது இருக்குமா? இருக்கணும். அதுவும் இல்ல. இல்ல. இப்போ நம்ம இந்த 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 படம் ஏன் இந்த இந்த காலத்துக்கு அவனுக்கு தேவை? அத ம், சொல்லுங்க. ம், ம், இப்படி ஒரு படம் எதுக்கு எடுக்குன்னு அவனுக்கு எப்படி மண்டையில உதிச்சுச்சு? எதுக்கு தேவை? ம், தமிழ்நாட்டுல கந்தன் மலை. எ முருகனை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். ம். அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும். ஒரு தமிழ் கடவுளா பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுல அவர் தமிழ் கடவுளா பார்த்து ம். அவ்வளோ பேரும் கொண்டாடுறோம். மதமா பார்க்கல. தமிழ் கடவுளா அவரு பார்க்குறாங்க. அவர் தமிழ் கடவுளு. அவ்வளோதான். ம். தமிழனுக்கு மதம் இல்லைங்கிறது தான் தமிழனோட வாதமே. ஆமா, ஆமா. இவனுங்க தமிழன் ஃபுல்லா இந்தும்மா. ம், 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 இந்து மதத்துக்காக நாங்க வந்து காலகாலமா அந்த படத்துல அந்த ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வேற வச்சிருக்கானுங்க. ம். இந்து மதத்தை காப்பாத்துறதுக்காக காலங்காலமா நாங்க உயிரை உயிர் விடுறோம். கொடுத்துருக்கோம். எவனாவது ஒருத்தன் ஆ, ஆ. ஒரு பாப்பான் உயிரை விட்டதா அப்படி ஏதாவது வரலாறு இருக்கா? ம், ம். மதம்ங்கிறது ஒரு மனுஷனை அமைதிக்காக ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனை இருக்கா? அந்த நம்பிக்கை ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில அவன் வந்து இது அது ஆன்மீகம்னு போயிருது. ஆன்மீகத்த ஆன்மீகம்ங்கிறது தொட வேற. மாட்டாங்களா இவங்க? ஆமா. அந்த அந்த ஆன்மீக அரசியல ம், இவனுங்க தேர்தல் அரசியலுக்காக ம், ஒரு கட்சிய வந்து காலங்காலமா வந்து குறை சொல்லணும். ஒரு கட்சி வந்து இங்க வந்து அவங்களோட ஐடியாலஜிகள மொத்தமா அடிச்சு உடைச்சிருக்கு. ம், இந்த ம், திராவிட கட்சிகளா இருக்கட்டும், ம். இன்னைக்கு இடதுசாரி அமைப்புகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் நடுநிலை. கட்சிகளா இருக்கட்டும், இவங்க தொடர்ந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அந்த வழியில அவனுங்களோட ஐடியாலஜிகள இங்க வந்து எந்த இடத்துலயும் வேரூன்ற முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு அடிச்சிருக்காங்கல்ல, ம், அது ம். அவனுங்களால பொறுத்துக்க முடியல. முடியல. இந்து இந்து மதம், ம், இந்து கடவுள்கள் ம், இவங்களுக்கு நாங்க தான் அத்தாரிட்டி. ம், இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்க தான் வந்து நிப்போம். ம், இப்ப இவங்களுக்கு அதுதான் இப்ப அந்த கந்தன் மலைன்னு காட்டுறதுக்கு என்ன? அங்க இருக்கிற தர்காவ உடைக்கணும். ம், 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 தர்காவ எடுக்கணும். ம், அதன் வழியா வந்து தர்காவ இருக்கிறது, இல்லாததெல்லாம் பிரச்சனை கிடையாது. ம், அங்க இருக்கிற அந்த தர்காவ எடுத்தா தான், ம். கீழ இருக்கிற இந்துக்களோட மனசுல இவனுங்க போயிட்டு ஆழமா இடம் பிடிக்க முடியும். புடிச்சிருவாங்கங்களா? இல்ல அது அத அத கூர்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த ம். மாரியான படங்கள, இந்த மாரியான கருத்துக்கள தொடர்ந்து கருத்துக்கள் விதைக்கிறாங்க. விதைக்கிறாங்க. இப்ப இவனுங்க எத காப்பாத்த பார்க்குறானுங்க? ம், இப்ப இந்த கந்தன் மலைய காப்பாத்திட்டா இங்க எல்லாம் மாறிருமா? ம், ம். கந்தன் மலைன்னு பேர் தான் இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு வன்மத்த கக்கியிருக்குல்ல அந்த படம். எங்க சரக்கு மிடுக்குங்கிறான், ஏங்க அவங்க பிளாஸ்டிக் சேருங்கிறான். கடவுளுக்காக அரசியலும் பண்ணல. ம், கடவுள வச்சு அரசியல் பண்றாங்க. ம், அவங்க ம். கடவுளுக்காக அரசியல் பண்ணல. சரி. கடவுள வச்சு அரசியல் பண்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து இங்க எல்லா கட்சியிலயும் எல்லா மதத்தவரும் இருப்பான். ம், இங்க மதம்ங்கிறது நம்பிக்கை அடிப்படையில தான் ஒவ்வொருத்தனும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. என் ம், பொண்டாட்டிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். அவள நான் கோயிலுக்கு அனுப்புவேன். ம், சாமி கும்பிட நீ ம், போம்மா அப்படின்ட்டு. ம், இந்த மாரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கும். ம், நம்பிக்கை அது வேற. இவனுங்க என்ன பண்றானுங்க, கோயிலுக்கு போறவன் ஃபுல்லா நம்ம ஆள் தான். ம், இவனுங்க கணக்குப்படி. ம், கடவுள் இல்லங்கிறது இந்த சாமானிய மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ம். அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியும். தெரியும். அத வச்சு பொழைப்பு நடத்த அவங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு பொம்மை. அந்த அவனுங்க பண்ணக்கூடிய அந்த எல்லா ம், ஏங்க அறிவியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா வேலையும் செய்றாங்க. ம், ம்,
அதை நம்பக்கூடிய அதுதான் சொல்கிறேன். இவங்களோட பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய உளவியலாக நம்மக்கிட்ட நம்மளோட நம்பிக்கைக்கு உள்ளே வர்றது. நமக்கு நம்மளோட நம்பிக்கையை வந்து அந்த நம்பிக்கையை தேர்தலுக்கு பயன்படுத்துகிறான் பாருங்க. மக்களோட நம்பிக்கையை, மக்களுடைய அந்த இந்துங்கிற அந்த உணர்வை ஊட்டி, இந்துங்கிற வார்த்தையே எப்போ வந்துச்சுன்னு எவனுக்கும் தெரியாது. அது ஒரு 150 வருஷத்துக்கு உள்ளதான், அவ்வளோதான் பீரியடு. தமிழனா பாரம்பரியமா ஒரு 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தா நமக்கு எந்த மதமும் இல்லை, கீழடியில் ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீ எதை சொல்லி வருவ? இங்க பாருங்க, நம்ம ஊர்ல வந்து இது மதத்தை மாத்துறாங்க. மதம் மாறினா உனக்கு என்னையா பிரச்சனை? மதம் மாறினா உனக்கு என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் அது அவன் உரிமை இல்ல. கடவுள் இருக்குன்னு உனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை இருக்குன்னா, எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அப்ப அதை அவங்களால ஏத்துக்க முடியல. இல்ல ஒரு முற்போக்கு சமூகம் உருவாகி வர்றதை அவங்களால ஏத்துக்க முடியல. ஒரு முற்போக்கு சமூகம் உருவாகி வரும்போது என்ன ஆகும்? கீழே இருக்கிறவன் மேல வருவான். தாழ்த்தப்பட்டவன் சொல்லக்கூடிய அந்த நிலையில இருந்து வந்து அவன் கல்வி அடிப்படையில பொருளாதாரத்துல எல்லா இடத்துக்கும் தன்னை உயர்த்திக்கிறதுக்கு வரும்போது அந்த வளர்ச்சி இவனுங்களுக்கு பாதிப்பா இருக்கு. காலகாலமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். நீ யாரா வந்து அந்த இடத்துல தான் அது மயில் கல்லுன்னு கூட தெரியாம அந்த இடத்துல போயிட்டு தான் தீபம் ஏத்தணும்னு சொல்றான் பாருங்க. அப்போ மக்கள்கிட்ட நேரடியா இவனுங்களால போயிட்டு இந்த கருத்துக்களை பேச முடியல. அப்போ இந்த நம்பிக்கைய இவன் எங்க அந்த ஊருக்கு திருப்பரங்குன்ற அந்த மலையை காப்பாற்றணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த ஊர்ல இருந்து ஒரு போய் போக மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து வந்து இறக்குமதி பண்றான். அவ்வளவு வேத்தியம். ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிறது தான் திட்டமே. இந்த கந்தன் மலையும் வந்து அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். நாம இந்த நாட்டில் பிரச்சனை பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ பார்ப்பனியம் தான் பிரச்சனை, பார்ப்பனர்கள் தான் பிரச்சனை, அவங்களை கொல்றதான் வேலை அப்படின்னு ஒரு காட்சி வச்சா இந்த சென்சார்ஷிப் இல்லை இந்த இந்திய ஒன்றியம் அலோவ் பண்ணுமா? இந்நேரத்துக்கு நம்ம தமிழ்நாடு கலவர பூமியா மாறி கடவுளை நம்பிக்கை இல்லைன்னா கடவுளை மறுக்கிறான் பகுத்தறிவாளர். அதுதான் சொல்றேன். இந்த நாடு இன்னைக்கு அமைதியா இருக்குதுன்னா பகுத்தறிவாளர்களால தான். பகுத்தறிவாளர்கள் இருக்கிறதுனால தான், அறிவியலை நம்பக்கூடிய ஜனம் அதிகமா இருக்கிறதுனால தான் நாடு சுமூகமா இயல்பை ஏத்துக்கிட்டு நமக்கு வாழ்க்கையில உனக்கு வந்து நோய்வாயினா ஹாஸ்பிட்டலுக்கு போறல, நோய்வாயினா எவனாவது போயிட்டு கோயிலில் படுத்து கிடைக்கியா? இல்ல. அப்ப அந்த காலம் மாறிடுச்சுல. ஒரு காலத்துல இருந்தாங்க, ஒரு நாள் தாங்கிறது இல்லை, இப்பெல்லாம் முடியாது. போயிட்டு சாதாரண இருமல் தலைவலி காய்ச்சல் வந்தாலே வந்து அடுத்த செகண்ட் ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்து ஒரு மெடிசன் நீ அதை அது அப்போ உனக்கு தெரியுதுல்ல, தெளிவா இந்த உடம்புக்கு தேவை என்னங்கிறது தெரியுது, மனசுக்கு தேவை என்னங்கிறது தெரியுதுல்ல. நீங்க நல்லா பாருங்க, சாதியை தூக்கி பிடிக்கிற அத்தனை பேரும் மதத்தை தூக்கி பிடிப்பான். மதத்தை தூக்கி பிடிப்பான். மதத்தை தூக்கி பிடிக்கிற அத்தனை பேரும் தன்னோட சாதியை தூக்கி பிடிப்பான். சாதியோட பெருமையை சொல்றது, சாதிக்காக கொலைகளை பண்றது, மதத்துக்காக கொலைகளை பண்றது, மதத்துக்காக கூட்டத்தை சேர்த்து அவனுங்களை வந்து. ஆனா இவனுங்க பண்ண ஆன்மீகம்ங்கிற அந்த பேர்ல பண்ணாத அட்டுழியம் கிடையாது. இந்தியாவிலேயே வந்து அதிக பாலியல் வழக்குக்கு உள்ளானவனும் இவனாக தான் இருக்கான். இவனுங்கிட்ட என்ன ஒழுக்கம் இருக்கு, என்ன நீ முருகனை நாம் இதுவரைக்கும் தமிழ் கடவுளாக பார்த்து இந்துக்கள்ல இருந்து முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்தவர்ல இருந்து இங்கே இருக்கிற எல்லா மதம் நம்பிக்கை இல்லாதவங்க கூட உண்மையாக சொல்ல போனால் முருகனை பிடிக்கும். நீங்கள் வேற எந்த கடவுளை கூப்பிட்டு வந்தாலும் அந்த மற்ற கடவுள்களுக்கும் முருகனுக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு உணர்வு இருக்கு. ஏன்னா நமக்கு முருகனை தமிழோடு சேர்ந்து நாம வந்து இலக்கியத்துல இருந்து நம்ம அப்படி பார்த்ததுனால முருகனுக்கும் நமக்கும் இயல்பாவே வந்து ஒரு தொடர்பு இருக்கும். நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் நம்ம இப்போ வரைக்கும் முருகனை கடவுளா பார்க்கல. நம்மள ஒருத்தன், நம்மள ஒரு மூத்தவன், நம்ம தலைமுறையில ஏதோ மூத்த தலைமுறையில உள்ள ஒரு நபர் அப்படின்னு தானே பாக்குறோம். அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த படமே. கந்தன் மலை எங்களுக்கு தானே, ஏன்டா அப்போ உனக்கு தானே, அப்போ எங்களுக்கு இல்லையா? நீ நானும் ஒன்றும் இல்லைல்ல. உனக்கு உன் சிந்தனை வேறையா இருக்கு, என் சிந்தனை வேறையா இருக்குல்ல. திருவண்ணாமலையில போயிட்டு நீ இந்த பிரச்சனையை பண்ண மாட்டேங்கிறல்ல. சொல்ல போனா கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை தான் ஸ்பெஷல். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை அடையாளம் வந்து திருவண்ணாமலை தீபம் தான். இவனுங்க வந்து இப்போ அதாவது எல்லா கோயிலையும் அவங்க எல்லா ஊர்கள்லயும் போற வர நீங்க பைபாஸ்ல எல்லாம் போனீங்கன்னா மலைகள் இருக்கும். எல்லா மலைகள்லையும் அங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்கும், விளக்கு வச்சுருப்பாங்க, ஏதோ அங்கே வந்து வழிபாடுகள் நடக்கும். அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. செலக்டிவாக இந்த திருப்பரங்குன்ற மலையை ஏன் சூஸ் பண்ணிருக்கான்னா, அங்கே வந்து அங்கே ஒரு தர்கா இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ தர்காவும் அவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுதான் அவங்களுக்கு ஒரு டூல், பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு டூல், அவ்வளோதான். அந்த வழியாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் திட்டமிட்டானுங்க. அது இந்த தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க.
இப்போ திருப்பரங்குன்ற மலையை காப்பாத்துறது தான் இவங்களுக்கு பிரச்சனைன்னா, மக்களுக்கு இங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. அடிப்படை வசதிகள் இல்லாம, குடிசைகள்ல குடிசைகள் கூட இல்லாத கூட்டம் எவ்வளோ இருக்கு. வாழ்றதுக்கு வழி இல்லாம, இங்க இங்க இந்த சாதி, மதம் இந்த 2ம் பின்னி பிணைஞ்சது. இந்த 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 கட்டமைப்பை உருவாக்குறது இருக்குல்ல, இந்த கட்டமைப்பை உருவாக்குறது தான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் அதுலேருந்து நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இந்து மதத்துக்குள்ள தான் இது இருக்கு. இந்து மத கோட்பாடு தான் இத சொல்லுது. தமிழ்நாட்டுல முருகனுக்கு அந்த அடையாளம் இல்ல. இல்ல. அதனால தான் முருக கடவுள பிடிக்கிறான். ஏன் நீங்க ஒரு மாரியம்மன பிடி ஏன் பார்ப்போம்? மாரியம்மன் பக்கம் நீ போமாட்ட. இல்ல. மாரியம்மன் பக்கம் போமாட்ட. நீ சொல்ல மாட்டேன பிடி. ஒரு மாயாண்டிய பிடி. வாய்ப்பில்ல. ஏன்னா நீ வரமாட்ட. அது அசைவம் சாப்பிடுற சாமி. அது திரும்ப ஒண்ணு அருவாள வச்சு இன்னும் போட்டுரும். இந்த லட்சணத்துல இவனுங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்ண இந்த மாதிரியான படங்களை உருவாக்குறானுங்க. திருட்டு பயலுவங்க. திருட்டு கூட்டம் இது. அப்புறம் தோழர் தமிழ்நாட்டுல மட்டும் நம்மள எல்லாம் அந்த படத்துல ஒரு வசனம் வருது. தமிழ்நாட்டுல மட்டும் நம்மள எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் வந்து கடந்த 50 வருஷத்துல சலுகைன்னு ஆசை வார்த்தை காட்டி காட்டி நம்மள எல்லாம் தீண்டத்தகாதவர்களா மாத்திட்டு இருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் பயங்கரமா இருந்திருப்போம் போலயே. ஆமா, அவளுக்கு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ல. ஆ. அப்படி இருக்கிற வரைக்கும் அவன் மனசுல எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். குளுகுளுன்னு குளு இருந்திருக்கீங்களா? குளுன்னு இருந்திருக்கும். இன்னைக்கு அது நடக்குமானுங்களா? ஆ. இன்னைக்கு நாமெல்லாம் வந்து இல்ல ஜாதியே 50 வருஷமா தான் வந்துச்சு. அதுவும் திராவிட அரசியல் கொண்டு வந்துச்சு அதுதான் எல்லாமே இவனுங்க அப்படிங்கிறாங்க. இந்த அப்போ திராவிட 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா நம்ம முன்னோர் 50 வருஷம்னா நம்ம அப்பா அம்மா காலம் ஆமா. தான். அவங்க எல்லாம் கூட சாதியா 100 தானே வருஷமா இருக்காங்க. கூட வைங்களாம். ஆ. 100 வருஷமா கூட வைங்களாம். நம்ம அப்பா தாத்தா ஆமா. காலம் தான். சாதியே இல்லாத மாதிரி சொல்றாங்க. திராவிட அரசியல் தான் சலுகை காட்டி நம்மள தீண்டத்தகாதவர். சலுகையினால தான் இன்னைக்கு தீண்டத்தகாதரா? இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ம். இந்த 100 ஆண்டுகளா 70, 75 ஆண்டுகளா ம். திராவிட கட்சிகள், திராவிட அமைப்புகள் ம். மக்கள்கிட்ட பணி செஞ்சு, மக்கள்கிட்ட உரையாடி, ம். இங்க ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குல்ல. ம். ஒரு மாற்றம், சமூக மாற்றம் நடந்திருக்குல்ல. ம். அது அரசியலமைப்பு சட்டத்துல ம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில. அதனால தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க காலங்காலமா ஒரு ஒரு மித்து இருக்குல்ல. ம். இந்த எஸ்சி, எஸ்டி மக்கள் தான் இடஒதுக்கீட இடஒதுக்கீடு. பயன்படுத்துறாங்க. ம். அவங்க மட்டும் தான் கோட்டாவுல வராங்க. ம். மத்தவங்களுக்கெல்லாம் அட முட்டா பயலுவலா. ம். இங்க அவன 50% தூக்கி வைங்க. அப்படியே தூக்கி துண்டா அவன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ம். ம். பேலன்ஸ்ல இருக்கிறதுல ஒரு ஒரு 18% 20% தான் தலித் மக்களுக்கு போகுது. 19. மீதி இருக்கிற 30% யாரு யூஸ் பண்றா? ம். ம். அப்ப பெரும்பான்மையா தமிழ் சமூகத்துல, தமிழ்நாட்டுல யார் இடஒதுக்கீட்டுல உட்கார்ந்துருக்காங்கிற அந்த அறிவு ம். இவனுக்கு இல்ல. ம். காலகாலமா இவன் வந்து அதான் அதான் பிரச்சனையே அதுதானே. ம். அங்க இருக்கிறவன், அடிமையில இருக்கிறவன் அந்த அடிமைத்தனத்திலே தான் இருக்கணும். ம். சேரிகள் வந்து எப்படி அவன் சேரிகள குடிசைகள பார்த்தே பழக்கப்பட்டவன், அங்க மாட மாளிகைகள் வரும்போது அவனால ஏத்துக்க முடியல. முடியல. அவன் அவன் மாட மாளிகைகள் உருவாக காரணமா எது இருக்கு? ம். அவனுடைய கல்வி. ம். அந்த கல்வி தான் அவனுக்கு பொருளாதாரத்த குடுக்குது. பொருளாதாரத்தின் வழியில ஒரு இடத்துக்கு வரான்ல. எக்கனாமிக்கலா முன்னேறாங்க. எக்கனாமிக்கலா வரும்போது ம். எல்லா தரப்புலயும் இப்போ பண்ணையாராவே இருந்து பழக்கப்பட்டவன், தனக்கு கீழ அவன் எங்க போனாலும் வந்தாலும் ம். வணக்கம் போட்டு கும்பிடு கும்பிடுற போட்டு சாமின்னு இருந்தது. வணக்கம் சாமின்னு சொன்னவன்லாம் இன்னைக்கு வந்து அந்த தலைமுறையோட பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ம். சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் பண்ணையாரு. ம். இன்னும் சைக்கிளே தான் போறான். ம். இங்க கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ம். இதெல்லாம் இவனுங்களால ஏத்துக்க முடியல. ஏத்துக்க அந்த முடியல. சமூக மாற்றத்தை ஏத்துக்க ஏத்துக்க முடியல. அப்படி ஏத்துக்க முடியாதவன் என்ன பண்ணுவான்? ம். மறுபடியும் பிடிச்சு இந்த சமூகத்தை இழுக்க. எங்கேயாவது பிடிச்சு இழுக்க பார்க்கான். அதனால 50 கீழ வருஷத்துல மேல ஜாதி மேல வந்துருச்சு. போயிட்டு இருக்க ஒரு சமூகத்தை ம். கீழ கொண்டு வரான். ம். அப்ப அதுக்கெல்லாம் எது காரணமா இருக்குன்னு மக்கள்கிட்ட பரப்புரை பண்ண போறான்? ம். இடஒதுக்கீடு தான் பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா இருக்கு. இடஒதுக்கீடு மூலமா தான் இந்த பயல ஃபுல்லா மேல வந்துட்டான். ம். இந்த அதனால அதை இந்த காலி சாதிகாரன், பண்ணிடுவோம். இந்த சாதிகளை பிறந்தவன் ஃபுல்லா இந்த வேலையை தான் செய்யணும். ம். தேசிய கல்விக் கொள்கையில என்ன கொண்டு வரான்? அததானே கொண்டு வரான். ம். குலக்கல்வி. அப்ப இங்க காலங்காலமா ஒரு பிராக்டிஸ் இருக்குல்ல. ஒரு பாரம்பரியமா ம். இன்னார் இப்போ துணி துவைக்கிறோம், துணி தான் துவைக்கணும். கடைசி வரைக்கும் இவன் பார்வையில வந்து அதான் செய்யணும். ம். ம். இவன் படிச்சிடக்கூடாது. அப்ப அந்த படிச்சு மேல வந்துடக்கூடாது. திராவிட அரசியல் செஞ்ச அந்த ரெவல்யூஷனை திராவிட மாடல்ங்கிற இவன் குறிப்பிட்டு ஏன் திராவிட மாடல் இங்க கொண்டு வந்து அவன் கோத்து விடுதான்னா, திராவிட மாடல் தான் இந்த மாற்றத்தை உருவாக்கி உருவாக்கி இருக்கு. அதனால அதை தமிழ்நாட்டு மண்ணுல திராவிட மாடல் தான் இந்த மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு சமத்துவபுரம்ங்கிற ஒரு பெரிய கான்செப்டுங்க. எவ்வளவு பெரிய எவ்வளவு விஷயம். நெருக்கடி இருந்திருக்கும் ம். கலைஞருக்கு. ம். கொண்டு வந்தாருல்ல. ம். நீ அங்க வீடு வாங்க வரல, ம். அங்கேயும் வீடு வாங்க வீடு வரும். வராங்க. சமத்துவபுரம்னு வரும்போது அங்க அங்க இடம் ஒண்ணு இவனுக்கு நிலம் வேணும். அந்த அந்த ரிசர்வேஷன்ல வீடு வாங்குறான். அந்த அந்த இது எல்லாத்துக்குள்ளயும் வருவான். தலித்துகள் இடஒதுக்கீடுக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு சட்ட போராட்டம் இருக்கு. அம்பேத்கர் காரணமா இருக்காரு.
ஓபிசி இடஒதுக்கீடுக்கு ஒரு வரலாறு இருக்கு, எம்பிசி இடஒதுக்கீடுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அத்தனை இவனுக்கு போராட்டங்கள் எங்கேயாவது போராடி இவனுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடி இடபிள்யூஎஸ்க்கு ஏதாவது இருக்கா? எங்கேயாவது ஒரு 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 பிளேடு கீச்ச எங்கேயாவது வரலாறு இருக்காங்க? ஓபிசிக்கு இந்த கொடுக்க வேணாம்னு ரோட்டுக்கு ரத்தம் வந்தான். சிந்தி உயிரை கொடுத்துருக்கானுங்க. ம், ம், ம். அவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமூகம் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக்கிறதுக்காக இடஒதுக்கீடு வாங்குறதுக்காக போராடி இருக்கு. ம். இந்த கூட்டம் எந்த சித்தாந்தம் விடுதலை கொடுத்துச்சோ அதை எதிராக காட்டுற ஒரு வசனம். இப்போ திராவிட மாடல் வந்து இங்க வந்து என்ன செஞ்சிருக்குன்னா அந்த மாற்றத்தை சொல்லி ஓட்டு கேட்கறாங்க, அவங்களுக்கு ஓட்டு விழுது அது தேர்தல் அது நோக்கி. திமுக கட்சி அரசியல் வேற. இன்னைக்கு திமுக இருக்கும், நாளைக்கு வேற கட்சி ம், மாறும், அது ம். என்ன வேணா மாற்றி போட்டு. ம். ஆனா சமூக மாற்றம் இருக்குல்ல, இந்த ம். சமூக 75 ஆண்டுகள்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் ம், ம். இந்த சமூக மாற்றத்தை இவங்களால ஏத்துக்க முடியல. இப்போ இந்த சமீபத்துல இந்த திருப்பரங்குன்றத்துல அந்த அந்த ராம ரவிக்குமார்னு அவன் ஒரு மெட்ராஸ் ஊர்ல கேகே நகர், ம்ஹா. அவன் திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் போராடுறான். அந்த ஊர்ல காலகாலமா ஒரு ஒரு பிராக்டிஸ்ல இருக்கிற அந்த மக்கள் அதுக்கு பிரச்சனை பண்ணி, இல்ல நாங்க இங்க தான் ஏத்திட்டு இருந்தோம், எங்க அப்பா ம். காலத்துல ஏத்துனாங்க, எங்க ம். தாத்தா காலத்துல ஏத்துனாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. அந்த மக்களுக்கு அங்க பிரச்சனையே இல்ல. எந்த பிரச்சனையும் கிடையாது. இவன் இங்க இருந்து மெட்ராஸ் ஊர்ல இருந்து அங்க போயிட்டு மதுரை திருப்பரங்குன்றத்துல போயிட்டு பிரச்சனை இழுக்க போறான்னா இவன் யாரு? ம், ம். இந்த ஒருத்தனுக்காக ஒரு 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 மாண்புமை மிகு ஒரு பதவியில இருக்கிற ஒரு நீதிபதி, அவரு கீழே இருக்கிற அந்த சிஎஸ்ஐ அந்த மத்திய பாதுகாப்பு படையவே கூட அனுப்புதாங்க. ம், படையவே நீ போயா, ம். மலையில பாதுகாப்பு போயிட்டு ஏத்தியா, தீபத்தை ஏத்தியா அப்படின்ட்டு. அப்போ ஒரு திட்டமிடல், அவங்க ரொம்ப காலமா இதை திட்டமிடுறாங்க. ம். எச்ராஜாவோட முகம் நம்ம மூஞ்சில பாத்துறாதான்லாம் சொல்லி அவ்வளவு பேர் அலைறான். அப்படியா? ஆமா, அவ்வளவு ரசிகரா இருக்கு. அவ்வளவு ரசிக்கப்பட்டாலும் அந்த இந்துத்துவ கூட்டத்துல இருக்கு. ஓ. எச்ராஜாவுக்கு அவ்வளவு ஃபேனுங்க. நிஜமா தானா? அதனால தானே 70 வயசுல ஹீரோவா வராரு. ஓ. கந்தன்மலை படத்துல ஏன் ஆளே இல்லையாங்க? ஆ. எச்ராஜாவை போட்டா தான் அந்த படம் ஹிட் ஆகும்னு நடிக்க வச்சிருக்கான் பாருங்க. ஒரு கதை தானே நீ சொல்ல போற, ம். அதுக்கு எச்ராஜா தான் தேவையா? எச்ராஜா வந்து ஒரு தேசிய செயலாளர். ம், ம். ஒரு தேசிய கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு நபரை கொண்டு வந்து ஒரு படத்துல நடிக்க வைக்கிறான்னா, ம், அப்ப அவனுடைய கான்செப்ட்ல எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. ம். தொடர்ச்சியா இந்த படத்துல வந்து இந்த சமூகத்துல என்ன அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்களோ அதையே திரும்ப திரும்ப இந்த இப்போ உங்க தலைவரோட பிளாஸ்டிக் சேர்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறது, அதையும் இந்த படத்துல வசனமா வச்சிருக்கிறது, இப்படி நிறைய சரக்கு மிடுக்குங்கிறது வேற எதுவும் தெரியாது. தெரியல. புரட்சியாளர் அம்பேத்கர் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறது அவ்வளோ அவமானமா. அதுதான் சொல்றேன். இவங்க அவங்க சேரே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க சங்கராச்சாரி கிட்ட சேரங்க அவன் வாசல்ல தூக்கி விட போடுறாங்க, மாட்டானுங்க. தூக்கி போடுறாங்களே. வாசலுக்குள்ள விட்டா தானே உங்களை சேர்ல உட்கார வைப்பான். ம், ம். அவன் வாசலுக்கு வெளியில தானே உங்களை பார்ப்பான். இஸ்லாமியர்களோட சொத்துக்கள் வந்து அவங்க கையில இருக்கு, நியாயம்தான். கிறிஸ்தவர்களோட சொத்துக்கள் வந்து அவங்க கையில இருக்கு, நியாயம்தான். இந்துக்களோட சொத்துக்கள் வந்து யாரு இந்துங்கிறது தெரியாதுன்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? ஏன் நம்ம கிட்ட இல்ல? யாரு இந்து? அங்க அதுதானே சிக்கலா இருக்கு. எந்த இந்து? நீ சொல்றதுல யார் தான் இந்து? எச்ராஜா தான். பிராமணர்கள் தான் இந்துவா? எச்ராஜா தான் இந்து. அதுதான் நான் கேக்குறேன். பிராமணர்கள் இந்துவா, இல்ல வந்து நாடார்கள் இந்துவா, இல்ல வந்து தேவர்கள் ஆனா இந்துவா, இப்போ கோவில்கள் கோனார் இந்தா? இந்து சமய அறநிலைத்துறையில கோயில்கள்ல இப்போ நடைமுறையில் இருக்கிறதும் 5 கொண்ட குழு இல்லைன்னா 7 கொண்ட குழு தான். கண்டிப்பா அதுல ஒரு பெண் வந்து இடம்பெற்றிருக்கணும், மற்ற சாதியை சேர்ந்தவங்களும் இடம்பெற்றிருக்கணும். அந்த மாதிரி ஒரு மாதிரி இன்க்ளூசிவான ஆட்களை சேர்ந்து தான் ஒரு குழு வந்து. அது அங்க இந்து அல்லாத யாரும் அங்க வந்து இடம் பிடிக்க முடியாது. இந்துக்கள் தான் இடம் பிடிக்க முடியும். அப்ப யார்கிட்ட கேக்குறாரு? அவன் சொல்றத பார்த்தா மேலோட்டமா பார்க்கும்போது அதாவது எந்த அரசியல் சமூக சூழல் எதுவுமே தெரியாத மக்கள்கிட்ட என்ன ஆகும்னா, இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டியன், அதாவது வேதக்காரன், இந்துக்காரன், முஸ்லீம், இப்படிதான் அவன் பிரிச்சு பார்ப்பான். இப்போ அவன் பார்க்கும்போது எங்க ஊர்ல இருக்கிற எல்லா முஸ்லீமுக்கும் இருக்கு, முஸ்லீம் தான் வக்போர்டு இருக்கு, அதாவது முஸ்லீம்களுக்கு அவங்ககிட்ட தான் இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து அவங்க சர்ச்சை அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்து கோயில் மட்டும் வந்து கவர்மெண்ட் பண்ணுதுன்னு அப்படி ஒரு சாதாரணமா சாமானியனுக்கு தோணும். அந்த தோணக்கூடிய உணர்வை இந்த வழியா இப்படிதான் பாருங்க. ஏன்னா இந்து கோயில்களோட ஊர்ல 10 வேதக்காரன் இருக்கான்னா அவன் வேதக்காரன் மட்டும்தான் அந்த கோயிலை நிர்வகிக்கிறான். நீ போயிட்டு அங்க பண்ண முடியுமா? அப்படிமா 10 இந்துவா இருக்கு, ஒரே இந்துவா இல்லையே. இங்க தலித் ஒரு வழிபாடு, இடைநிலை சாதிகள் ஒரு வழிபாடு, இவங்க சொல்லக்கூடிய அந்த முற்போக்கு சமூகம் அவங்க ஒரு வழிபாடு. இங்க வழிபாடே ஒண்ணா இல்லையா? இல்லாம இந்து கோயில்கள் வந்து அங்க ஒரே நூல் தாங்க, பைபிள் தாங்க. முஸ்லீம்ல குரான் தாங்க. இங்க என்னதுங்க சொல்லுங்க? நீங்களும் நானும் இந்துன்னா இப்ப நமக்கு என்னங்க இருக்கு? எனக்கு அப்படி ஒரு நூலை காட்டு, எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூலை காட்டு. எந்த வழியில நான் நடக்கணும் சொல்லு எனக்கு. நான் இந்துன்னு என்ன சொல்லிக்கிறேன்? நான் வந்து
சாராயம் குடிக்கிற சாமியை கும்பிட்றேன். ம். என் சாமி வந்து சரக்கு அடிக்கும். என் சாமி வந்து கறி கறி மாட்டு சாப்பிடும், கறி எல்லாம் சாப்பிடும், சாப்பிடும். எல்லாம் சாப்பிடும். என் ஊர்ல என் விசேஷம்னா என் பிள்ளைக்கு காது குத்து எதுனாலும் ம். நான் அந்த சாமிக்கு கிடா வெட்டி ம். நான் ஊர் முழுக்க கறி சோறு போடுவேன். பார்ப்பனர்களை தவிர்த்து அத்தனை சாதிகளும் கறி சாப்பிடுற சாதி தான். ஏதோ ஒரு கறி. ஆமா. இதுக்கு முன்னாடிலாம் கடவுள் படங்கள் வரலையா? ஆ. கடவுள் அப்பதான் படங்கள் அதிகம் இன்னும் சொல்ல போனா. எவ்வளவு படங்கள் ம். வந்திருக்கு. அப்போ ஒரு திட்டமிட்டு தமிழ் சமூகத்துல கலவரத்தை உண்டு பண்றதுக்காகவே ஒரு படத்தை எடுக்கிறான். ம். அங்க யாரெல்லாம் ஒண்ணு சேர்றா? மதவாதி ஒண்ணு சேர்றான், ஜாதிவாதி ஒண்ணு சேர்றான். இந்த பூரா பயலுகளும் என்ன பண்ண போறானுங்க தமிழ் சமூகத்துல? திராவிட திமுக தான் அவனுக்கு திராவிட மாடல்ல அந்த திமுக தான் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இவங்க பேசக்கூடிய அரசியல் தான் அவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் இவங்க. ஆமா. அவனுடைய அரசியலுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை எந்த வகையிலாவது மக்கள்கிட்ட வந்து செதற வைக்கணும், மக்கள்கிட்ட வந்து அவங்களோட நன்மதிப்பை கெடுக்கணும். அப்போ அதுக்கு இந்த மாதிரியான கருவிகளா இந்த மாதிரி படங்களை எடுத்து சோசியல் மீடியாவில் சும்மா சும்மா அல்ற சில்லறையெல்லாம் பரப்பி விட்டு கடவுள் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே கொண்டு வந்து கடவுளை கொண்டு சொருகிறது. ஒன்றுமில்லாத விஷயத்துக்கும் கடவுளை கொண்டு வந்து சொருவானுங்க. இப்படி திட்டமிட்டு தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்கு. 100 ஆண்டு கால உழைப்புங்க, அரசோட உழைப்பு. தமிழ் சமூகத்தில் அவனுங்களால அந்த அதே ஈக்குவலாக இங்கே ஒரு வேலைன்னு இங்கே ஒரு திராவிட அந்த அரசியல் இங்கே வேலை செஞ்சிருக்குல்ல. அங்கே எப்படி நாக்பூரில் தொடங்கும் போது இங்கே திராவிட கட்சிகளும் தொடங்கப்பட்டுச்சோ அதே கருத்தியெல்லாம் இங்கே வந்து காலகாலமாக இன்னைக்கு இடையில வேணா நமக்கு வேணா அது இல்லை ஒரு தேக்கம் இருந்திருக்கலாம், சின்ன தொய்வு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ மறுபடியும் இப்போ இவங்க பண்றதை பார்த்தா அது நல்ல விஷயமா தான் தோணுது. சொல்ல போனா பாஜக நிறைய தூண்டி விட்டு. ஆமா ஆமா, நிறைய பெரியாரிஸ்டுகளை உருவாக்கி இருக்கு, அம்பேத்கரிஸ்டுகளை உருவாக்கி. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாய் வீட்டில் தான் போயிட்டு நான் பிரியாணி சாப்பிடுவேன்னா அது என்னோட உணர்வோட நீ எப்படி வந்து பாய் வீட்டிலலாம் ஒன்று சேரக்கூடாது, கீழ்ச்சாதி வீட்டில் வந்து பொண்ணு கட்டக்கூடாது, இந்த மாதிரியான சாதி ரீதியா மத ரீதியா நம்மளை வந்து இவன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நடக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எனக்கும் மத நம்பிக்கை இருக்கலாம், அரசுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் அரசோட கான்செப்ட். அந்த அடிப்படையில் தான் அந்த மக்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்துக்கள் அந்த வழிபாடுகளுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் அந்த அரசு செஞ்சுட்டு இதெல்லாம் இவன் செய்யணும்னு நினைக்கிறது தான் மேட்ரு. இவன் அவனுடைய இப்ப எல்லாரையும் அர்ச்சகராக்கலான்னு இந்த அரசு தானே சொல்லுது. அவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ அவன் என்ன சொல்றாதோ அதை திணிக்கிறதுக்கு தான் ஒரு திட்டமிடம். அந்த திட்டமிடலுக்கு இவங்க பண்றதெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க. டிஎம்கே வந்து இந்துக்களுக்கும் நல்ல ஸ்கோர் பண்றாங்க, அது அவனுக்கு பிடிக்கல. அப்போ பிரிக்கணும் திட்டங்கள் மூலமா. அப்ப என்ன பண்ணும்? சாதியால மதத்தால இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டி இந்த மாதிரி படம் எடுத்து இப்போ என்ன இந்த படம் வந்தது என்ன சமூகத்தில் பெரிய மாற்றம் வந்துட போகுது. நமக்கு ஆச்சரியம்னா எச்ராஜாவை நடிக்க வச்சா தான் இந்த படம் ஓடுன்னு மக்கள் மத்தியில் அது பேர் கண்டென்ட்டா இருக்காருல்ல. அப்போ எவ்வளவு தூரம் அப்போ எச்ராஜாவுக்குன்னு ஒரு இப்போ அண்ணாமலைக்கு எப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் தமிழ் சமூகத்தில் இருக்காங்களோ அந்த மாதிரி சீமான் எப்படி ஒரு என்டர்டெய்னரோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய பொழுதுபோக்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ வலதுசாரி சிந்தனையில் உள்ள எச்ராஜா, தமிழ் தேசிய சிந்தனையில் உள்ள சீமான். தமிழ் தேசியம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. சொல்றேன், சரிதான். அந்த பேரே சீமானுக்கு கொடுக்க கூடாது நம்ம. அது கரெக்ட் தான். இப்போ அடுத்தால ஒருத்தர் வந்திருக்காரு என்டர்டெயின் பண்றதுக்கு, விஜய். நான் வரேன். ஆமா இப்படி தொடர்ந்து இது எல்லாமே அவனுங்களோட ஆட்கள் தான். தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும். இன்னைக்கு இருக்கிற அதிமுகவை சோழியை முடிச்சிட்டானுங்க. சோழியை முடிச்சு இப்போ திமுக வெர்சஸ் பிஜேபி, டைரக்டா பிஜேபியை கொண்டு வர முடியாது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை செய்யறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரியான கந்தன் மலை, இனி வந்து எல்லா மலையும் வரும். சரிங்க. இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை மக்கள்கிட்ட இன்னும் நம்ம தீவிரமா விளக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு கலகலப்பாகவும் போச்சு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.